வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம் வாங்க. மொழி, அதாவது லாங்குவேஜ்னால் மொழின்றது எல்லாருக்கும் தெரியும். மொழினா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்களுக்கு புரியுது. இது ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ஸ்போக்கன் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை வெறும் ஒரு ஒலியை எழுப்பி என்னோடய உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ நம்ம வார்த்தைகள் மூலமாக தான், அது சொற்கள் மூலமாக தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை. வெறும் ஒரு மகிழ்ச்சிக்கான இல்லை ஒரு துக்கமான ஒரு ஒலியை எழுப்பி என்னோட மனநிலையை உங்களுக்கு உணர்த்தலாம். அதே மாதிரி சைகைகள், ஜெஸ்டர்ஸ், இது மூலமாகவும் நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நம்ம உணர்த்தலாம். ஒரு கண் பார்வையில் கூட நம்ம என்ன நினைக்கிறோன்றதை அடுத்தவங்களுக்கு நம்ம உணர்த்தலாம், அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இந்த கம்யூனிகேஷன் இல்லை, மிருகங்களுக்கும் இருக்குது. ஏன்னா மிருகங்களும் வந்து இப்போ நாயினா குலைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரம்பட்டிங், யானைகள், இந்த மாதிரி ஒரு பறவைகளும் வந்து சோப்பிங். ஸோ பறவைகளும் ஒலி எழுப்பி இல்லைன்னா ஒரு ஜெஸ்டர், ஒரு ஆக்ஷன் மூலமாக கோவமாக இருக்கும்போது அப்படியே பல்லை வந்து பயங்கரமாக காட்டுறது, காலால் வந்து தரையை வந்து அப்படியே வந்து மணலில் கிளப்புற அளவுக்கு வந்து தேய்க்கிறது, இல்லை சந்தோஷமாக இருந்தால் வாழை ஆட்டி அதோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது, இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கும் இருக்குது, இந்த கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனால் மனிதனோட மொழிக்கும் மிருகங்களோட மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதனோட மொழி வந்து மேம்பட்டது. எண்ணங்களை செயலை அது என்னெல்லாம் நினைக்கிறோன்னா அது வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஆழமாக சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி, பல வடிவங்களை பல உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மனிதனோட மொழிக்கு அது இருக்குது. இப்போ வந்து யூனிஃபார்ம் லாங்குவேஜ்னால் என்னென்னா, உங்களுக்கும் அந்த மொழி தெரியும், எனக்கும் அந்த மொழி தெரியும் போது அது வந்து வெளிப்படுத்துகிறதோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ இலகுவாக இருக்கும். இப்போ ஆங்கிலம் எடுத்துங்களேன், உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும், எனக்கும் ஆங்கிலம் தெரியும்னா இப்போ நம்ம 2 பேரும் பேசும்போது நம்மளுடைய பர்சனல் அண்ட் சோஷியல் பாண்ட் வந்து இன்னும் வளப்படும். நான் வந்து என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், நீங்கள் வந்து நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அந்த செயலை நீங்கள் செய்வீங்க, இல்லை அந்த பதிலை எனக்கு நீங்கள் சொல்வீங்க. இப்போ வந்து மொழி அப்படின்றது என்னென்னா, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம மொழியால் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா, ஆதி மனிதர்கள் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, இன்கான்டேஷன்ஸ்னால் மந்திரங்கள் மாதிரி சில விஷயங்களை வந்து செய்வாங்க. அதோடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்த ஒளியோடைய அந்த சக்தியால் மழையே கொண்டு வரலாம், கடவுள் வந்து நமக்கு மழையை தருவார். இல்லை கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜெபம் செய்வாங்க. ஜெபம் செய்யும் போது அவங்க வந்து அந்த பிரார்த்தனை மூலமாக ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து நீக்கிற சக்தியை கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்றது அவங்க நம்புவாங்க. அதே மாதிரி இறந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இறுதி சடங்கு எல்லா மதத்துலேயுமே இருக்குது. அப்போது சில ஒலிகள் வந்து எழுப்பப்படும், அதுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே நம்பினாங்க. அதே மாதிரி ஃபிலாசபிக்கல் தத்துவமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமும் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்தே, அதாவது இந்த மொழின்ற ஒன்று வந்து தோன்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. இப்போ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு பர்சனலாக ஒரு ஃபேட்டிக் கம்யூனாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் 2 பேருக்குள்ளேயும் நடக்கலாம், இல்லை வந்து ஒரு குழுவாக இருக்கிறவங்களுக்குள்ளே கூட இந்த மாதிரி ஒரு மொழி பரிமாற்றம் நடக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா செரிமோனியல் கம்யூனியன் சொல்லுவோம். இது எப்படின்னா மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவுலுமே, இப்போ வந்து கடவுளுக்கே வந்து மனுஷன் வந்து சில ஒலிகளை எழுப்பி கடவுளோடு ஐக்கியமாய் தனக்கு என்ன வேணுன்றதை அவனால் கடவுள்கிட்டே சொல்ல முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட், கண்ணுக்கு தெரியாத ஆனால் நம்ம உணரக்கூடிய சில விஷயங்களோடு நம்மளால் வந்து ஒரு கம்யூனிகேஷன் செய்ய முடியும். அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த சொற்களுக்கெல்லாம் அங்கே வந்து எந்த வேலையும் இல்லை. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லு அதோடைய அர்த்தத்தை சொல்ல மாட்டோம். இந்த ஒலிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சக்தி இருக்குது. அதோடைய லிட்ரல் சென்ஸ் தான் நமக்கு இங்கே முக்கியம். ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த ஒலிகளுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து அந்த அந்த செய்கையை, அந்த நடவடிக்கையை, நிகழ்ச்சியை நடத்த வைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ ஃபிலாசபர்ஸ் அண்ட் லிங்குவிஸ்ட்னா அந்த மொழியை வந்து ஆராய்ச்சி செய்கிறவங்க, அவங்க தான் வந்து இந்த சொற்களுக்கு என்னென்ன சக்தி இருக்குது, இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இல்லை அந்த சொற்களோ இல்லை அந்த எழுத்துக்கோ எந்த சக்தி இல்லாமல் சாதாரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து புரியாத ஒரு கிளாஸிஃபிகேஷன் நடுவில் பார்த்திங்கன்னா தினந்தோறுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய சொற்களை உபயோகப்படுத்துகிறோம். அந்த சொற்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு
ஒரு இம்பேக்ட் தர அளவுக்கு தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை வழி நடத்தின்னு போகிறதுக்கும், ஏன்னா நம்மளுக்கும் வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு யார் கூடயும் அதையாக சொல்லணும், அந்த செயலை நடத்தணும், இல்லை யாராக சொல்கிறத நம்ம கேட்கணும், அந்த செயலை செய்யணும். இப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் மொழி இல்லாமல், சொற்கள் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்கிறது அவ்வளோ இலகுவாக இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அதாவது தொழில்நுட்பமும் அறிவியலும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் அது கூட ஒரு மொழியை வந்து சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் தரணும், கமாண்டு தரணும். இந்த மொழி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்ரிவேட்டட் ஜார்கனாக இருக்கலாம், இல்லை ஹைலி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன்றது மொழி மூலமாக தான் நடக்க முடியும். அதே மாதிரி இலக்கியம் பார்த்திங்கன்னா, அதுவும் கவிதைலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மொழியை அவ்வளோ அழகாக வந்து கையாண்டிருப்பாங்க. மனிதனோட உள்ளத்தை வந்து தொட்டு நிகழ வைக்கக்கூடிய சக்தி அந்த சொற்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மொழிக்கு வந்து ஒரு ஜென்யுவனாக ஒரு ஹியூமன் ரியாக்ஷனை கொண்டு வரக்கூடிய ஜென்யுவன் நீட் இருக்குது. சொற்களால் நீங்கள் ஒரு மனசை உருக்கலாம், அவங்கள நம்ம பக்கம் இழுக்கலாம், இல்லை நம்மளுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு நம்ம உணர்வை வந்து புரிய வைக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணால் செய்யலாம். எந்த மொழி நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் சரி, அது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து புரியணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அதோடைய முழு தன்மையும் புரியும். நீங்கள் வந்து அதனால் நீங்கள் எதையாவது பேசுகிறீங்கன்னா, இல்லை எதையாவது எழுதி காட்டுறீங்கன்னா, அந்த மொழி உங்கள் 2 பேருக்குள்ளே காமனாக இருக்கும் போது தான் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்களோ இல்லை வந்து படித்து பார்க்குறவங்களோ வந்து யோசிக்க மாட்டாங்க. அப்ஸ்கியூர்னால் புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. அதே சமயத்தில் மொழின்றது பார்த்திங்கன்னா என்கோடிங் அண்ட் டீகோடிங். என்கோடிங்னா நீங்கள் ஒரு ஒலி எழுப்புறீங்க, இல்லை ஏதோ ஒரு மார்க் மாதிரி பண்ணுறீங்க. அந்த ஒலின்னு சொல்லியிருக்கேன், சொற்கள் இல்லை. சொற்கள்னால் அதோட அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் ஒரு ஒலி எழுப்புகிறேன், அந்த ஒலி மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியணும். அதனால் அந்த ஒலியோட தன்மை உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லை மார்க்ஸ் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று எழுதுகிறேன், அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும். அதுதான் என்கோடிங். டீகோடிங்ன்றது புரிஞ்சிக்கிறது. ஏன்னா அது காமன் சிம்பிள், உங்களுக்கு எனக்கும் மட்டும்தான், மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த மொழின்றதை, இந்த சத்தத்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்து. இப்போ வந்து என்னோடய சந்தோஷத்தை நான் வந்து வார்த்தைகளால் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு என்னை மீறி வரக்கூடிய ஒரு சத்தத்தை, ஒரு ஒலியால் வந்து என்னோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம், என்னோடய துக்கத்தை வெளிப்படுத்தலாம். இதை கேட்குற உங்களுக்கு என்னோடய உணர்வு புரியணும், அவ்வளோதான். ஆனால் மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எழுதுறதோ இல்லை வந்து பேசுகிற சொற்களோ, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு இப்படி தான் எழுதணும், இந்த வடிவத்தில் தான் எழுதணும், இது இந்த அர்த்தத்தில் தான் வெளிப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த சிக்னல்ஸ் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஃபோனிக்னா சவுண்டு, பேசுகிற மொழி. அடுத்தது வந்து கிராஃபிக்னால் பேப்பரில் நம்ம போடக்கூடிய மார்க்ஸ்னால் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி. இப்போ இந்த சிக்னல்ஸ், அதாவது சவுண்டும் சரி இந்த மார்க்ஸும் சரி எவ்வளோ ஒன்றா எழுதலாம். இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லை. இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்குது, இத்தனை சொற்கள் தான் இருக்குன்னே கிடையாது. நம்ம மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிக்னல்ஸை வந்து நம்ம யாருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு புரியணும், யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் தெளிவாக இருக்கணும். அதனால தான் இது ஓப்பன் எண்டட் சிஸ்டம் சொல்கிறோம். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்ட் நாய்ஸு, அதாவது வந்து நம்ம பேசுகிறதோ இல்லை ஒரு ஒலி எழுப்புறதோ ஆர்கனைஸ்டாக இருக்கணும். இப்போ அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒலி சத்தத்து மூலமாக அவங்களுடைய கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்ருக்கும். அப்போ இப்படி இந்த ஒலி எழுப்புனா இதுக்கு இது அர்த்தம் அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜோடைய பேசிக் காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சவுண்ட், ஃபார்ம், மீனிங். சவுண்டுனா ஒலி, ஃபார்ம்னா அது எந்த வகையில் அமைஞ்சிருக்கு, மீனிங்னா அது என்ன சொல்ல வருது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 விஷயங்கள் தான் வந்து ஒரு லாங்குவேஜோட பேசிக்காகி அது ஆர்கனைஸ்டாக இருக்கும் போது தான் ஒரு லாங்குவேஜை நம்ம அனலைஸ் பண்ணும் போது இந்த 3 விஷயத்தை வச்சு அனலைஸ் பண்ணாலே அந்த மொழியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலான்னு சொல்லலாம். என்னென்னா ஃபோனலாஜிக்கல் சவுண்டு, சின்டாட்டிக் அந்த சவுண்டை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்ம், அப்புறம் செமெண்டிக்னால் அது என்ன மீனிங் சொல்ல வருதுன்னு. இப்போ லாங்குவேஜ்ன்றது மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மொழியை வந்து கையாளுற திறமையை வளர்த்துருக்கிற ஒரு ஜீவன்னா மனிதர்கள் தான். அதே மாதிரி அவங்க மொழியை வந்து கம்யூனிகேஷன் பண்ணதான், அதாவது வந்து ஒரு மொழி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றத்துக்கு தான்
உபயோகப்படுத்தின்னு இருக்காங்க. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் போகிறது தான் இந்த கருத்து பரிமாற்றம். ஒருத்தர்னால் இன்னொருத்தர்னு இல்லை, அது நிறைய பேராக கூட இருக்கலாம். அதே மாதிரி இது ஒரு காமன் கோடாக இருக்கணும். அதாவது நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறேன் இல்லை தமிழில் பேசுகிறேன்னா இதை கேட்குறவங்களுக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்காங்க இல்லை தமிழ் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் பேசணும். தெரியாத ஒருத்தங்க கையில் போய் பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து இதுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரீ அரேஞ்ச்டு இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான், இந்த வாக்கிய அமைப்பு இப்படி தான் இருக்கணும், இந்த சொற்கள் இந்த வடிவத்தில் தான் வெளியில் வரணும், வாக்கிய வடிவில் வரணும், சொற்களை ஒரு வாக்கியத்தில் இப்படி தான் அமைக்கணும் அப்படின்னு ப்ரீ அரேஞ்ச் செட் ஆஃப் சிக்னல்ஸாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது சொற்களை இந்த வாக்கியத்தில் இப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அப்போ கேட்குறவங்களுக்கும் அது புரியும், அது அருமையாக அவங்க மனசுலையும் பதியுன்றது தான் இதோட உள்ள அர்த்தம். இனிமேலுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.